ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூச்சர் ஃபேமிலி. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி, காது குத்த முன்னாடி வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம், அது வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கேன். அப்போதுலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஷாப்பிங் தான் கிளம்பிட்டுருக்கோம். பர்ச்சேசிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலேஷன்லாம் இன்றைக்கே வந்துடுறாங்க. எல்லாமே நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டா தான் அவங்கள வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிக்கணும். பாப்பாக்கெலாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கலாம். காலையிலேருந்து பிஸியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு இந்த டைம்லலாம் காது குத்தி முடிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா. வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லக்கூட எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் காது குத்துறதுனால அதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து என்னென்ன இன்றைக்கி பிளான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு பூஜை சாமான் வந்து வாங்கிட்டு வரணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஐயர் வந்து எங்கள் முனீஸ்வர சாமி கோயிலுக்கு தான் போகலான்ட்டு இருக்கோம். அங்கே தான் பொங்கல் வைக்கணும். அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் 3 பேருக்குமே. அப்புறம் எங்களுக்கு வந்து அம்மா எடுத்து தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நாங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வாங்குறதே கொஞ்சம் அப்படியே ஆகிடும். சரி, மார்னிங்கே ரெடியாக இல்லைன்னு தான் சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இவர் கொஞ்சம் வந்து வெளியே போயிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா, அதனால் போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் சிம்பிளாக. காலையில் போனால் தான் கொஞ்சம் வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை சாமான்லாம் வாங்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. இவர் வந்த பிறகு தான் இப்போ நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம். வெளியே வந்து வண்டி சவுண்டு கேட்குது. அவர் வந்த பிறகு வந்துட்டார்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்திருப்பேன், அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்புறோம். வெயில், செம்ம வெயில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ் எடுக்கிற ஷாப்பில் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஜம்பிங் பால், அந்த நினைவோ அந்த விளாட்றதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த தடவை. லாஸ்ட் டைம் விட இது கொஞ்சம் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்கள, ஒரு 1/2 hour இதில் விளையாட வைக்கலாம். மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக. இந்த கேமில் இது என்னன்னே தெரியல எனக்கே. நான்லாம் இது சின்ன வயசில் விளையாடந்தே இல்லை. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், பாப்பா காட்டலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னே மம்மி எங்கெல்லாம் கூட்டின்னு போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து பாப்பாவை வந்து முடியோடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வீடியோ எடுக்கிறனோடனே ஹாய் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தட்டு வரிசைக்கு எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காது குத்தலான்ட்டு இவங்க வந்து இவங்களே வீடியோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க டேடிக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. ஃபோட்டோக்காரர் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க பாருங்கள், நம்ம எதுவுமே சொல்லித்தரல, அவங்களும் போஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க அப்லோட் பண்ண வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் இது என்னைக்குமே ஒரு மெமரி தான். ஏன்னா பாப்பா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணனான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கோயிலாண்ட மார்னிங் போகலாம். இது வந்து முனீஸ்வரர் வந்து எங்கள் குலதெய்வம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து இது கோவில் இப்போ தான் கட்டி முடித்து கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்போ பொங்கல் வைக்கிறோம். அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம வெயில் பார்த்திங்கன்னா காலெல்லாம் பற்றிக்கிச்சு. சாமிலாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துருச்சு. நாங்கள் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஃபேமிலியோடு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பொருளெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அன்றைக்கி. பாருங்கள், அது சுற்றி அப்படியே வெயில் பார்த்திங்கன்னா நிற்கவே முடியல, என்னால் சமாளிக்கவே முடியல. ஸ்லிப்பர் இல்லாமல் தான் வரணும். அம்மாங்களாம் சாமிக்கிட்ட எப்படி தான் நின்றுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இவரும் என் அம்மாவும் தான் அப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஓரமாக பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு வந்து நாங்கள் அங்கே கொஞ்சம் நெகிழாக இருந்துச்சா, அதனால சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே ஸ்டே பண்ணோம்.
சாமி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காதெல்லாம் குத்தி முடிச்சுட்டு க்ரீன் தனம் வந்துட்டோம். காது குத்து கிளிப்பிங்லாம் நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு எங்கெங்கே போனால் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபேமிலியோடு நாங்கள் க்ரீன் தனர் கிளம்பிட்டோம். க்ரீன் தனர் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். சரி இங்கே கிட்டவே இது தான் இருந்துச்சா, எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பலாம். இது வந்து எங்கள் நாத்தனார் குழந்த, இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி. அவங்க பாப்பா ரொம்ப பெட்டு. அவங்க முன்னாடி போகிறவங்க இன்னொரு தங்கச்சி. 2 பேரும் வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபேமிலியோடு இருந்துச்சுனாவே எப்படி தான் நாள் போகுதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு 5 டேஸாக வந்து ஏதோ ஒரு விலாகோ ஷார்ட் வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தேன். ரொம்ப பிஸியாக இருந்தேன். கொஞ்சம் ஜாலியாக எல்லாருமே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்ட்டு ஃபேமிலியில் ஒரே கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே இந்த கையில் வந்து இது கட்டி விட்டாங்க. அதை ஒரு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் கத்திட்டு. அப்புறம் பாப்பாலாம் அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அங்கே வந்த பிறகு தான் எனக்கே புரிஞ்சிச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். இவர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்ட்டு லேட்டாக வரேன்ட்டு சொல்லிட்டாங்க. நான் வந்து குட்டி பையனும் எங்கள் நாத்தனார் குழந்தையும் 2 பேரும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அம்மாவும் நானும் சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாலாம் அவங்க பாட்டி கூட தாத்தா கூட அத்தை கூடலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நானே எதிர்பார்க்கல. பயங்கரமாக தண்ணியாச்சு, என்ன ஆக போதோ, தண்ணியில் முழுங்கிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க என்னை விட பெரியவங்க விளாட்றத விட சூப்பராக விளாட்னாங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அப்படியே வந்து ஒரு 1 ஹவர் கழித்து வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அப்படியே குதிச்சுன்னு ரொம்பவே ஃபன்னாக போச்சு. அதாவது மொட்டை அடித்து காது குத்தி ஒரு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் இங்கே வந்துட்டோமா. அவங்களாம் அந்த வலிக்குமே பெயினாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. என்னை வந்து தள்ளி விட்டாங்க. நான் திட்டினே மேலே ஏறி வந்தேன். நெக்ஸ்ட்டு பால் இந்த கேம் வந்து பாப்பாவை சரி இறக்கி விடலாம், அழுதுகிட்டே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க அக்காங்கெல்லாம் வந்து இதில் இறக்கி விட்டோம். அவங்க பான்னு ஒரு பாப்பா பாருங்கள், அது வந்து தம்பிக்கிட்ட ரொம்ப சண்டை இழுத்துகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட காட்டிட்டு நிறைய பாப்பாஸ்லாம் உள்ளே விட்டாங்க. இது வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தனோடனே இதில் விட்டோடனே பால் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி விளையாடிட்டே இருந்தான். நாங்கள் வந்து ஊஞ்சல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ட்ரெயின் இருந்துச்சு, நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் பாப்பா இதெல்லாம் போனாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை நான் சொன்னல காது குத்திட்டு இருக்கு மொட்டை அடிக்கிற அந்த கிளிப்பிங்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஏன்னா எல்லாமே நான் வந்து எடிட்டிங் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறவர் நல்லாவே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியலை. முடிஞ்சால் வீடியோ ஃபோட்டோ ஆல்பம் வந்தோடனே நான் உங்களுக்கு அது தனியாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் பசங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுக்காதுன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனீஸ்வருக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஒரு மனசுக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. அன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்த தான் ரொம்ப ரொம்ப அழுதுட்டான். பெரிய பாப்பா வந்து அழுவே இல்லை. காதில் வந்து ஜெல்லு வைக்கிறாங்க சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் ஜெல்லை வானான்ட்டார். அதனால் அழுதுட்டா. ஆனால் குத்து சொல்ல அழுவலை, வழியிலான அழுவலை. அவள் வந்து அது பயத்தில் அழுதுட்டா. அப்புறம் சமாதானம் பார்த்திட்டோம். சின்ன பாப்பா பயப்படவே இல்லை. குட்டி பையன்தான் ரொம்ப ரொம்ப அழுதான். என்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் சைலண்ட்டாக ஓரமாக நின்றுட்டேன். அப்படியே அவனை பார்க்கவே முடியல. எனக்கு கண்ணு கலங்கினே இருந்துச்சா, அதனால் ஓரமாக நான் வந்து நின்றுட்டேன். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்த தான் கொஞ்சம் அழுது மொட்டை அடிக்க சொல்லி ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் அழுதுகிட்டே இருந்தான். அது இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் தூங்கினா டக்குன்னு தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றி அவனுக்கு மறுபடியும் அது காது குத்த சொல்ல அதுவே ரொம்ப நேரம் அழுதுருந்தான். இது முடிஞ்ச பிறகு நான் ஒரு 2 நிமிஷம் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். போயிட்டு யானையில் படுக்க வச்சிட்டேன்னா நல்லா ஒரு 3 மணி நேரம் தூங்கினான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரிலேஷனுக்கெலாம் அப்படியே சாப்பாடு போடுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு காது குத்திட்ட பிறகு இன்னொரு காது வந்து ரொம்பவே திருப்பி வச்சு பொறுமையாக குத்துறோம். எவ்வளோ பேர் சமாதானப்படுத்துகிறோம். அவனால் நிற்கவே முடியல, எகுறான். அப்படியே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. என்னால் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியல. சைலண்ட்டாக நின்றுட்டேன். அழுது ரொம்ப பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 பாப்பா சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. தம்பி அழுகுறத குத்திட்டாங்க, அதனால் ஒன்றும் தெரியல, சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க.
இவன் தான் கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஃபன் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஐஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்படியே பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.